எனக்கு தெரிஞ்சு இந்திய சமூக மனநிலை, இந்திய தத்துவம் இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு தனி சலுகை போல இருக்கிற ஒரு அசிங்கமான சமூகம். நான் அறிவா இருந்தேன்னாக்கா எளிமையா இருப்பான். எனக்கு அறிவில்லாத நான் பாசாங்க இருந்தேன்னு வச்சுங்களேன். புதுசா வந்த ஒரே ஒரு படத்துல ஜெயிச்சவனு கூட முதல்வர் ஆசை வருதுங்க. படிச்சவன் தான் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அவன் தான் பேருக்கு பின்னாடி சாதி பேரை போடுறான். அது ஒரு பெருமிதமா போடுறான். அப்ப இந்த பண்பும் தத்துவமும் படிப்பின் மூலமாக, கற்றலின் மூலமாக அவனுக்கு வரும்னு நினைக்கிறோம். இல்ல கல்வியின் வழியா பெரிய அறிவுலாம் வந்துருன்னு சொல்ல முடியாது. தூய்மை பணியாளர்னு அரசு ஊழியனா மாத்தினா நம்ம கேட்கறதுக்கும் பூசாரிகளே அரசு ஊழியர்களா மாத்துறாங்கல்ல, இதுக்குமான வித்தியாசம் நமக்கு தெரியும். கொரோனாவில் கோயில மூட்ட பிறகு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமியும் சேஃப்டியா இருந்தது, பூசாரியும் சேஃப்டியா இருந்தான். ரஜினி ரொம்ப எளிமையான ஷூட்டிங் நடந்தாக்கா அவர் புல் தரையிலேயே படுத்துக்குவார். அவரே கேட்டாங்க, நீங்க ஐயா நீங்க எப்படி இவ்வளவு எளிமையா? ஏமா நான் BMW வந்துக்கிறேன், நான் ஒரு காஃபியை 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் பைசா. விஜய் சேதுபதிட்டையும் கேட்டாங்க, எதுக்கு இந்த எளிமையா இருக்குன்னு கேட்கும்போது, இந்த சட்டை 6000 ரூபாய்ங்க, பேண்ட் 4000 ரூபாய், இதுவா எளிமை அப்படின்றாரு. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கரண் கார்கி அவர்கள். தொடர் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தொடர். மகிழ்ச்சி. ரொம்ப உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்திய 2 முக்கியமான நிகழ்வு கிடையாது, அது ஒரு வருத்தத்திற்குரிய நிகழ்வு, சம்பவம் அப்படி சொல்லிக்கலாம். நான் டிஸ்கஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு சாதி ஆணவ கொலை நடக்குது அப்படின்னா, அந்த ஆணவ கொலையை கவர்மெண்ட் பண்றது இல்லை, அதை ஒரு தனி மனிதன் பண்றான். ஒரு தன்னை உயர் சாதி என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன், தன்னை விட கீழ் சாதி நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் பண்றான். கவர்மெண்டோட பங்கு அங்க வந்து என்னன்னா, குறைந்தபட்சம் இப்போதைக்கு அதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வாங்க கேட்கிறோம். அது கவர்மெண்ட் சைட்ல நிகழ மாட்டேங்குது. சாதியான கொலைக்கு தனியா சட்டம் வேணும் அப்படின்னு கேட்கிறோம். அது நடக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா, அது முழுக்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டு தொடர்பு. அதுக்கு வந்து தீர்வு அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு, மக்கள்கிட்ட இல்ல. திமுக இல்ல அதிமுக ஆட்சியில இதை கொண்டு வந்தாங்க, திமுக நடக்குதுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மென்டாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க விளிம்பு மக்களை பத்தி தொடர்ந்து எழுதக்கூடிய நபர், பேசக்கூடிய நபர், உங்களால ஓரளவுக்கு அதை சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்திய சமூக மனநிலை, இந்திய தத்துவம் இது ரெண்டுமே எப்படி டிசைன் பண்ணியிருக்குதுன்னா, கற்பனையின் மீதான தத்துவம், கற்பனையின் மீதான வாழ்வியல் போக்கு. இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. இந்த முரண்பாட்டின் வழியா தான் கீழே இருக்கிறவன் மேல இருக்கிறவனை சாமின்னு கூப்பிடுறதும், மேல இருக்கிறவன் கீழே இருக்கிற எவ்வளவு உயர்ந்த பெரிய வயதுள்ளவனா இருந்தா கூட வாடா போடா, இது வந்து ஏதோ ஒரு தனி சலுகை போல இருக்கிற ஒரு அசிங்கமான சமூக அமைப்பு இங்க இருக்குது. அதன் அடிப்படையில இருந்து தான் எல்லாமே நிகழுது. அதை நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுனாக்கா, இந்த கொரோனா பீரியட் இருக்குது இல்ல, மருத்துவர்களுக்கு இணையா காலில் பூஜை பண்ணி வரவேற்க தகுந்தவர்களா தூய்மை பணியாளர்கள் தான் இருந்தாங்க. கோவில்களெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. கோவில்களால இந்த சமூகம் இயங்கல, ஆனா தூய்மை பணியாளர்களால் இந்த சமூகம் இயங்குது. ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் தான் முழுமை சுதந்திரம் அடைந்தவர்களா அந்த பீரியட்ல வேலை செஞ்சாங்க. எல்லா பாதிக்கப்பட்ட நோயாளிகளையும் தொட்டு அவங்க தான் தூக்குனாங்க, பிணங்கள் அப்புறப்படுத்தினாங்க. எல்லா வீதியா தூய்மை பணியை அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா நமக்கு அப்ப கோவில் தேவைப்படலை, பூசாரி தேவைப்படலை. எல்லாரும் மாஸ்க் போட்டு, சாமிக்கே மாஸ்க் போட்டு எல்லாம் வீட்டுக்கு ஓட்டான். ஆனா அவன் இல்லாததால இந்த சமூகம் ஒன்றும் நாசமா இல்லை. ஆனா தூய்மை பணியாளர் இல்லைன்னா கரெக்ட், இந்த கொரோனாவே போயிருக்காது. எப்படி போயிருக்கோம்? வெறும் ஊசி போடுறதுக்கு மட்டுமே சாத்தியம் இல்லை. அதுக்கு ஊசி வர்றதுக்கு முன்னாடி மடிந்த மனிதர்களுக்கு கொண்டு போய் அச்ச உணர்வு நிறைய இருந்தது, கற்பிதங்கள் நிறைய இருந்தது, கதைகள் நிறைய, எல்லா கதைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பாசாங்க ஒண்ணு செய்வோம். நாய்களுக்கு சோறு வைக்கிற சமூகம் போல குப்பைன்றவங்க, இந்த தூய்மை பணியாளர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே பாராட்டு பத்திரம் கொடுக்கணுமா, அவங்க காலுக்கெல்லாம் பூஜை பண்ணதுல பார்த்து மாலையெல்லாம் போடுவோம், புடவையெல்லாம் கொடுப்பான். இது வந்து மனசாட்சியை நம்ம மனசாட்சியை ஏமாத்திக்கிறதுக்கு நிறைய வேலை செய்யும் இந்திய சமூகம், ஒட்டுமொத்த இந்திய சமூகமே. ஒரு குளோரிஃபைடு பண்ற விஷயத்துல கொஞ்சம் பாசாங்கு தத்துவமே முன்னுங்களாண்ட இல்லைன்னு வைங்களேன். ஒரு தத்துவம் போல ஒரு பாசாங்கு பண்ணுவீங்க. நான் அறிவா இருந்தேன்னாக்கா எளிமையா இருப்பான். அவன் எனக்கு ஒரு அறிவு இருக்குது, அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது, நான் எளிமையா இருப்பேன். எனக்கு அறிவு இல்லாத நான் பாசாங்க இருந்துன்னு வச்சுங்களேன், இப்படி நிற்பேன், பாசாங்கெல்லாம் பண்ணிப்பேன், உருட்டி விடுவேன், ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு மண்ணங்கட்டியா இருக்காது, கழுத்தா மட்டிலே ஒண்ணு கொடுத்து ஒழுங்கா எதையாவது ஒண்ணு சொல்லுன்னா சொல்ல மாட்டான்.
இப்போ எல்லாரும் எதிர்க்கும் என்ன அடிச்சிட்ட அப்படின்னு பணிஞ்சிருவோம். ஆனா அறிவு இருக்கிறவனுக்கு அது தேவையே படாது. அவன் போடா நீ போறியா நான் போறேன் போடா அப்படின்ட்டு போயிடுவோம். அப்ப இந்த பாசாங்கான மனநிலை தான் முதல்ல இருக்குது. அதை தான் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆர்வமிக்க இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அறிவுன்றது எது, அறிவற்ற பாசாங்கன்றது எது, தத்துவம் என்பது எது, தத்துவமற்ற வாழ்க்கைன்றது எது. அப்போ நாம என்னவா இருந்தோம் முதல்ல இந்த பேசிக் தொழில் இங்க எல்லாமே. தத்துவம்னா என்னன்னு சொல்லுங்களேன். இந்திய தத்துவம்னு என்ன இருக்குது? ஒரு புதுசா வந்த ஒரே ஒரு படத்துல ஜெயிச்சவனு கூட முதல்வர் ஆசை வருதுங்க. 4 படம் படிச்சா அவன் முதல்வராகவே நினைச்சுக்கிறான். முதல்வரா நடிச்ச உடனே நான் முதல்வரா நினைச்சேன். அப்ப அதுக்கு பின்னாடி கற்றறிந்த இளைஞர்கள் 12 வருஷம் 14 வருஷம் 17 வருஷம் பயிற்சி பட்டம் பெற்ற இளைஞர்கள்லாம் பின்னாடி போறான்னா அப்ப இது என்ன சமூகம் இது? இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்ப அடிப்படையாவே சமூகத்துல இவ்வளவு குறைபாடும் இவ்வளவு தத்துவமின்மையும் இருக்கிறதுனால இங்கிருந்து ஒவ்வொருத்தர் தான் அரசியல் மட்டங்கள்லயும் அதிகார மட்டங்கள்லயும் வராங்க. அங்கேயும் இந்த குறைபாடு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். பாசாங்கான ஆட்களுக்கு தான் இங்க மரியாதை உண்டு. இப்ப உண்மை, இப்ப நான் எளிமையா இருந்தேன்னா என்னை மதிக்கவே மாட்டாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க. என்னை வந்து நான் ஒரு இதுக்கு போறேன், நான் ஒரு பல்கலைக்கழகத்துல பேச போன உடனே என்னோட வாசகர்கள் 4-5 பேர் அங்க இருந்தாங்க. தோழர் நீங்க கார்ல வந்து இறங்குவீங்க. ஏன்டா நான் கார்ல வந்து இறங்கணும்? எதுக்கு? என்னோட கார் இருந்தா கூட கார்ல வந்து இறங்கலாம். இல்ல எனக்கு சௌகரியமா பைக் தான் இருக்குன்னா நான் பைக்ல தானே வருவேன். உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைச்சாங்க, நீங்க பைக்ல வந்த உடனே அது 5,000 ரூபாய் மாத்திட்டு இருப்பாங்களே அப்படின்னு. பரவாயில்ல, அது பல்கலைக்கழகத்திலேயே அப்படி நடக்குதுன்னாக்கா எனக்கு அது தெரியாது. அதுக்காக நான் கார் வாடகைக்குலாம் வச்சுன்னு வர முடியாது. இப்ப இந்த மனநிலை பாருங்க. ஒரு உயர் அறிவுசார் அமைப்பு, ஒரு எழுத்தாளர், இந்த வாசகன் அந்த அறிவை வைத்து கணக்கிடுறதே இல்ல, வரக்கூடிய வாகனத்தை வச்சு கணக்கிடுறோம். வாகனத்தை வச்சு படோடப்பத்தை வச்சு அவங்க போடுற அந்த நோட்டுக்கு என்ன மாதிரியான அட்டை போட்டிருக்கிறான்றதை வச்சு நோட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பார்க்குற மனோபாவம் நமக்கு கிடையாது. இங்க இருந்து தான் நான் அடுத்த கேள்வியும் தொடர்ந்து நினைக்கிறேன். இவ்வளவு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வெட்டுறான் சாதி பேர சொல்லி படிச்சவன் செய்யறான். அதை படிச்சவன் தான் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய தாய் தந்தையர் யூஸ் பண்ணல. குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு படிப்பறிவு இருக்கு. அவன் தான் பேருக்கு பின்னாடி சாதி பேரை போடுறான். அது ஒரு பெருமிதமா போடுறான், அது ஒரு அடையாளம்னு சொல்றான். நம்ம ஊர்லயே சாதியை போடுவதை இழுக்குன்னு நினைக்க, சாதி மனப்பான்மை இருந்தா கூட குறைந்தபட்சம் வெளியே சாதி பேரை சொல்வதோ கேட்பதோ கூட இழுக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்கிறோம்ல. அங்கிருந்தே அதை செய்யறான்ல. அப்ப இந்த பண்பும் தத்துவமும் படிப்பின் மூலமாக கற்றலின் மூலமாக அவனுக்கு வரும்னு நினைக்கிறோம். அப்போ வரல. இப்ப நம்ம என்ன பண்றது? இல்ல கல்வியின் வழியா பெரிய அறிவுலாம் வந்துருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் முழுக்க தத்துவங்களை வடிவமைத்தவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக நவீனமான எதையும் வடிவமைத்தவர்கள் யாரும் கற்றவர்கள் கிடையாது. தட் மீன்ஸ் அகாடமிக்கா யாரும் அவங்க இயல்புலயே ஒரு மனிதன் கண்டடைந்ததை இவங்க அகாடமிக்கா மாத்திருக்கிறாங்க. இப்ப ரைட் சகோதரர்கள் ஒன்றும் பெரிய பட்டதாரிகள் கிடையாது. இப்போ இது வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங்ன்றது அவனை பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ அவன் பைசைக்கிள் கண்டுபிடிச்சவனே பெரிய என்ஜினியர்லாம் கிடையாது. அதே மாதிரி நம்ம நீராவி என்ஜினை கண்டுபிடிச்ச வாட்ஸ் வந்து பெரிய என்ஜினியர்லாம் கிடையாது. தேவையின் பொருட்டு உருவாக்குறது தான். தேவைக்கு கற்கோடாரி அவன் கண்டுபிடிச்சான் அன்னைக்கு ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடினா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து நீராவியால ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அப்போ இதுக்கும் அதுக்கும் இதை இங்க இருந்து எதை புரிஞ்சுக்கிறோம்? தத்துவ வள்ளுவர் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியோட தலைவர் கிடையாது. அவர் வாழ்வில இருந்து தான் அடைகிறார். ஔவையார் ஒரு பெரிய திருமூலரோ சித்தரோ இருக்கக்கூடிய அறிவாளிகளோ இல்ல படைப்பாளிகளோ. இன்னைக்கு உலகம் முழுக்க இலக்கியம் நான் ஒன்று சாதாரண யோசிக்கிறதுன்னு தான். இப்போ PhD பண்றாங்க இலக்கியத்துல. எத்தனை பேர் நாவலாசிரியரா இருக்காங்க, எத்தனை பேர் கவிஞர்களா இருக்காங்க இலக்கியத்துல. ஆனா எதுவுமே பெருசா படிக்காம வாழ்க்கையை உற்று பார்க்கிற, வாழ்க்கையில தத்துவங்களை புரிஞ்சுக்கிற அவங்க தான் வந்து படைப்பாளிகளா மாறுறாங்க பெரிய உலகம் முழுக்கவே. நீங்க ஷேக்ஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கங்க, யாரா இருந்தாலும் உலகின் அனைத்து பகுதியில ஹோமர்ல இருந்து எடுத்துங்களேன், கிரேக்கத்துல எங்க எடுத்தாலும் ஒரு எளிய மனிதர் தான். அதனால படிப்புக்கும் கல்விக்கும், கல்வி ஒரு அலங்காரம் இல்ல, பெருந்தொகையினரை அறிவாளிகளா மாத்துறான ஒரு அமைப்பு. இன்னொன்று சமூக அமைப்பாக நாம பொருளாதார ரீதியாக கீழே மேலே வருவதற்கு ஒரு முக்கியமான பங்கு. இல்ல அது வந்து ஒரு முக்கியம். கல்வி ரொம்ப முக்கியம். அதை நம்ம இவங்க எல்லாம் சொல்றது மாதிரி கல்வியே வானான்ற கதைலாம் கிடையாது. காமராஜர் படிச்சாரா, கலைஞர் படிச்சா, எந்த கதை எந்த சீன் கிடையாது. இது வந்து என்னன்னா அறிவுன்றதுக்கும் கல்வி நிலையன்றதுக்கும் வேற. ஆனா ஒரு பெருந்தொகையினரை 1,00,000 பேர் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவு போன்ற ஒரு வேலைக்கு கொண்டாந்துடலாம் வெளியில ஒரே சமயத்துல. ஆனா ஒரு தத்துவத்தின் வழியா ஒருத்தன் தான் தோன்ற முடியும், ஒரு நாவலாசிரியர் ஒருத்தன் தான் தோன்ற முடியும். ஆனா அந்த நாவலை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி பகுத்தாய்வதுன்றத 1,00,000 பேருக்கு ஒரு பல்கலைக்கழகம் 3 ஆண்டுல பயிற்சி பண்ணி வெளியில அனுப்பிச்சிடும். அவங்க எல்லாரும் நம்மளை பார்க்க முடியும். அந்த வேலையை அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா அதுல தனி நுட்பமான ஆய்வாளனா அப்படிலாம் வருவாங்கன்னா அதுல இருந்தே நம்ம எதிர்பார்க்க முடியாது.
அவங்க செப்பன் எடுக்கிறவர்களா ஒருவேளை ஆய்வாளர்கள் அதில் வந்துடலாம், அறிவாளிகள் வந்துடலாம், சொல்ல முடியாது. இப்போ மேரி கியூரி என்ன இடத்துல இருந்து வந்தாங்க? இப்போ நீங்க ஒரு தத்துவ ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இவர் இருக்காரு, நம்ம சார்த்தர் இருக்காரு, என்ன பெரிய அவங்க ஒரு பேசிக்ல தான் வந்திருப்பாங்க, பட் அவங்க கண்டடைகிறாங்க. அப்போ இந்த அறிவுக்கும் இதுக்கும் இல்லை, முதல்ல மனிதனா மதிக்கிற பண்புக்கு யாருமே இங்க இல்லை. அதனால கற்றறிந்தவர்களாண்டியும் சாதி இருக்கு. நம்ம இந்த கேள்வியினுடைய சாராம்சமே என்னன்னா, ஒரு மனிதனை வந்து நான் உங்களை கட்டி அணைக்கலாமா, கை குலுக்கலாமா, இல்லை இப்படி துரத்தி விட்டலாம், இப்படியே பார்ப்பான். உங்க ஆடை அலங்காரங்களோ வேற எதுவுமே இங்க பார்க்க இந்திய சமூகம் உலகம் முழுக்க வந்து யார் பார்த்தாலும் ஹாய் சொல்றாங்க. இப்போ ஆரோவில்லே இருக்குதுன்னு வைங்களேன், பாண்டிச்சேரி வெளியே போனோம், அங்கே போனால் யாமன் சும்மாவே போயினே இருக்கும்போது ஹாய் சொல்லுவான். என்னடா லூஸ் ஆடாய்வான் நான் முன்னாடி நினச்சேன். ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி சமூக அமைப்பில் இருக்கேன். வரவும் பரவாயில்ல நம்மள ஹாய் சொல்கிறேன், என்ன நம்ம ஒரு மாதிரி ஏதாவது சேட்டையாக இருக்கிறோமோ அப்படின்னு. அப்புறம் போனால் இல்லை, அது அந்த அமைப்பே அது மாதிரி. அவங்க எல்லாருக்கும் காலையில் எழுந்தோடனே ஒரு விஷ் பண்ணுறது, யாரை பார்த்தாலும் ஒரு ஆமா. நம்ம ஊரில் நீ என்னாலுப்பா, நீ யாருப்பான்னு கேட்கறதுன்னு வழியா ஓப்பனிங்லேயே இவர் வந்து ஒரு ராஜாவாயிடுவார். அப்ப அந்த பண்பு இல்ல. இப்ப நமக்கு கன்ஃபியூஸ் வருது. ஒரு நல்ல மனிதனை பார்த்தாலே நமக்கு ஒரு அச்சம் வருது. ரிசீவ் பண்றதுல பிரச்சனை இருக்கு, நிறைய இருக்குது. அங்கேயே நீங்க பிரச்சனையை உருவாக்கும் போது மற்ற எல்லா விதத்திலையும் அது வளர்ந்துகிட்டே போகுது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தூய்மை பணியாளரை நாம முழுசா புரிஞ்சிக்காம அவங்கள ஒரு அழுக்கா பாக்குறது, அவங்கள ஈஸியா சுரண்டிடலான்னு பாக்குறது. அது அரசு வரைக்கும் போகுது. அது ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த பண்பு எல்லாருக்கிட்ட இருந்ததுன்னா தூய்மை பணியாளர் தனியா உட்காந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை, இருக்காது. நம்ம எல்லாரும் கூட போய் நின்றுப்போம், எல்லாருமே கூட போய் நின்றுப்போம். ஏன்னா இந்த புரிதல் இங்க இல்லைங்கிற ஆக்சுவலி கரெக்டான ஏரியா. இந்த புரிதல் வரும்பொழுது எல்லாருமே போராட வேண்டியது, எல்லாருமே போராடலாம், கேட்கறத கொடுத்து ஆக வேண்டிய சூழல். நம்ம தோழர்களே நாங்க கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த காலில் பூஜை எல்லாம் போடுறது தொல்குடி, நாங்க பயமா இருக்குதுடா எனக்கு, தொல்குடி ஆதிக்குடின்லாம் சொல்லாதீங்க, ஏமாத்துறீங்க. தொல்குடினா என்னை தூக்கி தலையில வச்சு நான் நீ மூல வச்சுன்னு போறேன். தொல்குடினா என்னை உன்னை நீ ஈஸியா சொரண்டிடலாம், நீ கொஞ்சம் எது கேட்டாலும் நீ சிரிச்சிருவ, எதை கேட்டாலும் நீ தலையாட்டிக்குவேன், நான் எவ்வளவு உன்னை காரி தூப்பினாலும் சாமின்னுவேன். அதுல இருந்து என்ன தொல்குடின்றியாடா? தொல்குடின்றது உனக்கு நான் அப்ப, உனக்கு நான் ஆத்தா, என்னண்ட இருந்துதான் நீ மருவி இனக்கலை படைஞ்சு வேற வேறவாலாம் போயிருக்கிற. அப்ப இன்னும் பேஸ் அவங்க என்னன்னாக்கா இந்த தோல் வழியாலாம் நிறைய கண்டுபிடிச்சிக்கிறாங்க. பேசிக்கா இந்த மண்ணுக்குரிய நிறம் கருப்பு, இந்த மண்ணுக்குரிய நிறம் பொண்ணு குழந்தை சக்க சக்க சக்கச்சன்னு பிறந்துக்குது, ரொம்ப கலப்பாய் பிறந்துக்குதுடா. இப்ப கலப்பாச்சா உன் பொண்டாடி போய் கேட்டாது 100 ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே ஆயிருக்கலாம், அதோட இது கூட இப்போ வந்திருக்கலாம். இப்போ இந்த கிராண்டியரான தாட்டு நமக்கு வராத வரைக்கும் நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆனா எல்லா வளர்ச்சியும் இருக்கும். ஏன்னா எல்லா வளர்ச்சியும் லைட் அவன் கண்டுபிடிச்சானா நம்ம கொண்டாந்துருவோம், இங்க அவன் ரயில கண்டுபிடிச்சானா நம்ம இங்க எடுத்துட்டு வந்துடும், அவன் விமானத்தை கண்டுபிடிச்சா ராக்கெட் விடுறது எல்லாத்தையும் கொண்டாந்துருவோம். ஆனா மனுஷனா நாம எப்படி இருக்கும்? இல்ல பொதுவா நம்ம கிட்ட இந்த முன்னாடி பேசும்போது குளோரிஃபிகேஷன் கல்ச்சர் நமக்கு அதிகம். எல்லாத்தையுமே குளோரிஃபை பண்றது, ஒண்ணு கடவுளை குளோரிஃபை பண்றது, எல்லாத்தையுமே புனிதப்படுத்துவது, பெரிய மனிதர்கள் குளோரிஃபை பண்றது ஒரு பக்கம். அந்த குளோரிஃபிகேஷன், அதாவது யாரெல்லாம் நம்மை விட சோகால்டு மேல இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள குளோரிஃபை பண்றது. இன்னொன்று எளிமையவே பயங்கரமா குளோரிஃபை பண்ணுவோம். என்ன இருந்து படிச்சு டாக்டரா இருந்தாலும் ஊர்ல இருந்து விவசாயம் மட்டும் அந்த கட்டில படுத்து வானத்தை பாக்குற சுகம் இருக்குன்னு அவன் என்ன பண்ணுவான், நம்மளை போன்ற எளிய மனிதர்கள் நீ அங்கே இருந்து ஒரு பிரச்சாரம் தான் அது. அந்த குளோரிஃபிகேஷன் நம்மளை கால் தொட்டு கும்பிடுவான். விவசாயி நீ செய்யறது நீ சாமியா அப்படிமா, சாமின்னு சொல்லி அவன் அங்கேயே கடன் வாங்கி அங்கேயே கஷ்டப்பட்டு இருக்க வேலையை செஞ்சிருவான். அவனை அடுத்த கட்டத்துக்கு விவசாயத்திலேயே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடுற வேலையை செய்ய மாட்டான், பண்ண மாட்டாங்க. உள்ள ஆள் இல்லையா, மிஷினரி இறக்குற, அதுக்கு என்ன பண்ணணும், லோன் வாங்க, அந்த ஐடியாவே சொல்ல மாட்டான். பாத்துக்கீங்களா? விவசாயிகளை புனிதப்படுத்தி பேசிட்டு இருப்பானே தவிர அவனுக்கு சொல்ல மாட்டான், அவனுக்கான சொல்யூஷனை பேசவே மாட்டான். சிம்பிளா அவனை சொல்லி மேம்படுத்துறதுக்கான ஒரு ரூட் இருக்கும், சொல்லவே மாட்டான். சோ குளோரிஃபிகேஷன் ரெண்டு பக்கம் நடக்கும். இந்த குளோரிஃபிகேஷன்ல பெருமிதத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த சமூகத்தோட சிக்கலை எப்படி பாக்குறது, நம்ம அதை எப்படி களையிறது? இல்ல அதை வந்து இளைஞர்கள் தான் களையணும். இளைஞர்கள் தான் வந்து இப்போ நீங்க நம்ம தூய்மை பணியாளருக்கு திரும்பி போயிடுவோம். அங்க தூய்மை பணியாளர் இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் நிறைய இளைஞர்கள் வராங்க, மீடியாவில இருந்து வந்தாங்க, அப்புறமா நல்ல பல்கலைக்கழக மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கான பாடுறவர்கள், எல்லா விதமான அவங்களுக்கு இளைஞர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஆசையா இருக்குது, இவங்களை நம்ம சேர்த்துக்கணும், எல்லா திருட்டு பயல்களை விட இவங்க எவ்வளவு பெட்டரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு விமர்சன பார்வையோட தான் அவங்க வர பாக்குறாங்க. ஆனா நீங்க அந்த விமர்சனத்தை வந்து உடைக்கிற இடத்துல அரசு இருக்குதுன்றதான் நமக்கு கவலை. அடிச்சு நொறுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. அவங்கள இன்னைக்கு வந்து அறிவுசார் அந்த இளைஞர்களை அடிக்கல, அவங்க எல்லாம் பகல் போயிட்டவனே இரவு தாக்கப்பட்டது வந்து போர்க்குணமிக்க தோழர்களை தான். அதுக்கு ஒரு கெட்ட பேர் வேற வைக்கிறாங்க, உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம். இப்ப நான் போறேன்னா உளப்பூர்வமா நான் போறேன்,
ஒரு இளைஞன் அந்த ஐயோ, ஆனா ஒருவேளை அரசியல் காரணங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இது உண்மையாவே இது முதல்வருக்கும் தூய்மை பணியாளருக்குமான சம்பந்தமாவே இல்லாம போயிடுது ஒரு கட்டத்துல. உலக வங்கிகள் என்னென்னலாம் திட்டத்துக்கு அதெல்லாம் செயல்படுத்துறவங்களா இவங்க இருக்கிறாங்க. ஆனா தேசபக்தின்னுவான், தேசம்னு ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாதுடா. எவனா உலக வங்கியில நகரத்தை டிசைன் பண்ணும்போது காவாவெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல போட்டுரு, அங்க இருக்கிற குடிசையில தூக்கி போய் தெருவுக்கு வெளியில போட்டுரு, அப்புறம் இங்க என் எனக்கு பக்கத்துல எனக்கு இந்த கொசு வடிவேலு சொல்ற மாதிரி தான், எனக்கு இந்த எனக்கு அண்டாத பார்த்துக்குங்க, எனக்கு அது கொஞ்சம் பிரச்சனை, ஓதின்னு வருவான். அது மாதிரி அவன் இந்த வெளிநாட்டு வங்கிக்காக அவனுக்கு அவன் டிசைன் தான். அப்ப நான் உனக்காக வேலை செய்யறேன். இப்ப இந்த இடத்துல தான் தேச உணர்வுன்னு ஒன்று இருக்கு. தேசபக்தின்னு பாசாங்கு காட்டுறவனு, பாசாங்குக்கும் பண்புக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாத போது நேரடியா சொல்லிடணும், டேய் தேசபக்தின்றியா? எதுடா தேசபக்தி? என் குடிசையை துணியை போட்டு மூடிட்டு நீ கார்ல போறது தேசபக்தியா? என் குடிசையும் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறன்றது தான் தேசபக்தி. தேசத்துக்குள்ளதானே குடிசை இருக்கு. ஆமா, சீனாவுக்குலாம் போனா இப்ப வளர்ச்சி அடைஞ்ச புரட்சி நடந்த நாடுகள் எல்லாம் போனாக்கா எளிய மக்கள் எப்படி இருக்காங்கன்றதான் அவன் காட்டுறான். பணக்காரர்கள் எப்பவுமே நல்லா இருப்பான், ராஜா எப்பவுமே நல்லா தான் இருப்பான். தேனியே குடிச்சு தேன்லயே வாழ்வோம், தேன்லயே குளிச்சுக்குவான். வேணும் ஈ மொச்சுனா ஈ வராத பாக்கிக்குவான். ஆனா தண்ணியே இல்லாதவன் எப்படி இருக்கிறான்னு காட்டுறது தானே. அப்ப அதுக்கு தானே எனக்கு சுதந்திரம் தேவை, அதுக்கு தானே தேசபக்தி தேவை. அப்ப இந்த பண்பு எல்லாம் எளிமையா புரிஞ்சுக்கிறதா. இதுக்கு ஒரு பாவனையே தேவையில்லை. நாம பாவனைகள்ல ரஜினியை ரஜினி நம்ம பாருங்க, நம்ம பாவனையுடைய ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். ரஜினி ரொம்ப எளிமையான ஷூட்டிங் நடந்தாக்கா அவர் புல்தரையிலேயே படுத்துக்குவார். அவரே கேட்டாங்க, நீங்க இப்படி இவ்வளவு ஒரு நல்ல நாகரிகமா லிப்டிக்கெல்லாம் போட்டுங்கிற ஒரு ஊடகவியல, ஐயா நீங்க எப்படி இவ்வளவு எளிமையா? ஏமா நான் பிஎம்டபிள்யூல வந்துக்கிறோம், நான் ஒரு காப்பியை 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடு. இது ஏன் எளிமைன்னா, ஏன்னா அவர் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் உண்மையை பேசிடுறாரு. அவர் மேல நமக்கு நிறைய விமர்சனம், ஒரு உண்மையை பேசிடுறாரு. இந்த ஜனம் நம்ம இமயமலைக்கெல்லாம் போய் பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சுட்டு வர்றதுக்கெல்லாம் இந்த பாசாங்கெல்லாம் உதறதுக்கு தான் போறோம். இதுங்க மறுபடியும் அதையே ஒரு அட்டையா நமக்கு போடுதுங்களே, இதுங்களை எப்படிதான் திருத்துறது? சரி விட்றா. விஜய் சேதுபதிட்டையும் கேட்டாங்க, எதுக்கு இந்த எளிமையா இருக்குன்னு கேட்கும்போது, இந்த சட்டம் 6000 ரூபாய்ங்க, பேண்ட் 4000 ரூபாய், இதுவா எளிமை? இதுவாடா எளிமை? என்ன இது? அப்போ இது என்னன்னா, உங்களுக்கு அறிவுத்துறையிலேயே இப்போ இது மாதிரி உங்களை ஒரு அறிவாளியா பார்ப்பாங்க, சமம் உங்களை ஒரு அறிவாளியா பார்ப்பாங்க. என்ன அறிவாளியா பார்ப்பாங்களான்னு தெரியாது. நான் சொல்றதை வச்சு அறிவு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஒருத்தர் பாரு, இவர் அறிவு சார்க்க இடத்துல இருக்கிறார், அவரே இப்படி கேட்பாரு. அப்போ அதை தான் அறிவுன்னு அவன் நினைச்சுப்போம். ஓ ரஜினி ரொம்ப எளிமையா இருக்கிற. அப்படியே எளிமைனா என்ன தெரியுமாடா? எளிமைனா போற வழியிலே எனக்கு ஒரு பண்ணு ஒரு டீ வாங்க போதும், கையில் அதை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வாங்கி குடிச்சுவா, கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். எதுக்கு இந்த அப்படி அது மாதிரியே இருக்க தேவையில்லை. ஏன்னா உலகம் வளர்ச்சி அடையாது. அப்போ நம்ம விமானமும் தேவையில்லை, ராக்கெட்லாம் தேவையில்லை, நிலாவை கனவு காண தேவையில்லை, செவ்வாயில போய் இறங்க தேவையில்லை, எல்லாமே வேணும். ஆனா அவங்க பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. எல்லாருக்கும் வேணும், அது எனக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணும். அப்ப இந்த எல்லாருக்கும் வேணும் போது இந்த பாசாங்கு போயிடும். எளிமைன்றத இவன் இப்படி ஆகிறான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் காபி சாப்பிட்றவரை எளிமைன்னு. அப்போ அடுத்த வேலைக்கு டீ ஒன்று கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல டீ கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பாளியா தான் இருப்பான். ஒரு டீ கிடைக்கல, எல்லாத்தையும் காசு செலவு பண்ண, அப்போ அவனுக்கு ஒரு டீ கிடைக்கணும்ல. அப்போ அது எவ்வளவு எளிமை. அவன் தான் உழைக்கிறான், அவன் தான் வாடுறான், அவன் தான் அழுறான், உங்க மலையெல்லாம் அவன் தான் கரைக்கிறான். மலையே கரைச்சிடுறாங்க தோழர் உழைப்பின் வழியா. சுரங்கத்தெல்லாம் நோண்டிடுறான், எல்லாமே பண்றான். ஆனா கடலுக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு அலையில என்னன்னா அப்ப கண்ணை மூடிக்கிறோம். அது ஒரு பாசாங்க, அது ஒரு ரீல் போடுவாங்க. எப்படி பயப்படுறாங்க வரவங்க அலையை பார்த்துட்டே. அவன் தண்ணிக்குள்ளவே போயிட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு தண்ணியில குதிச்சு வலையெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் ஏறி வரான். இப்போ இவ்வளோ உலகம் நகருது. அப்போ முதல்ல இந்த தமிழ் சமூகம் குறைந்தபட்சம் பாசாங்கை ஒழிக்க வேண்டும். இளைஞர்கள் பாசாங்க ஒழிக்கணும். உண்மை எதுன்னு அதை பார்க்கணும். இளைஞர்கள் வெளிப்படையா பேசணும், உண்மையை நோக்கி நகரணும், சக மனிதனை நேசிக்கணும். ரொம்ப பேசிக் மேட்டர்ஸ் இதெல்லாம். சூப்பர் தோழர், அற்புதமான இன்டர்வியூ. மகிழ்ச்சி, நன்றி.